ஹே எவ்ரிவன், இன்னைக்கு கிளாஸில் மேக்னிஃபிகேஷன்னா என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறது, இந்த கான்செப்டில் இருந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். லைஃப்பில் எல்லாரும் ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு மேக்னிஃபையிங் டிவைஸை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். மேக்னிஃபிகேஷன் லென்ஸ், பைனாகுலர்ஸ், டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் இந்த மாதிரி நிறைய டிவைஸை யூஸ் பண்ணியோ இல்லை யாரும் யூஸ் பண்ணுறதையோ கண்டிப்பாக பார்த்து இருப்பீங்க. இந்த டிவைஸோட வேலை ரொம்ப சின்னதாக இருக்க பொருட்களில் இருக்க மைன்யூட்டான டீட்டெயில்ஸை கூட நல்லா தெளிவுபடுத்தி பெருசாக காமிக்கிறது தான். ஸோ இந்த மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ள என்னென்னலாம் இருக்குது வாங்க பார்க்கலாம். மேக்னிஃபிகேஷனை பல விதமாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்வர்ஸ் ஆர் லேட்ரல் ஆர் லீனியர் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்வர்ஸ், லேட்ரல் அண்ட் லீனியர்னு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். நம்ம முதல்ல ஒரு கான்கேவ் மிரரை எடுத்துக்கலாம். இந்த மிரருடைய டோட்டல் லென்ஸ் செக்மெண்ட்டை எம் டேஷ்னு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிரருடைய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட்டை போல் பி அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கன்வீனியன்ஸ்க்காக இந்த போல் பி சென்டரில் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த போலில் இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்டை இப்போ பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஜெக்டுடைய ஹைட்டை h0 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்டில் இருந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைட் ரே போய் இந்த மிரருடைய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மேலே படுது. இந்த லைட் ரே தான் இன்சிடென்ட் ரே. அங்கே இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மிரருடைய ஃபோக்கஸ் எஃப் வழியாக பாஸ் ஆகுது. இந்த ரேவை தான் நம்ம ரிஃப்ளெக்டிங் ரேவாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போது இன்சிடென்ட்க்கும் ரிஃப்ராக்டட்க்கும் நடுவில் பாஸ் ஆகக்கூடிய நார்மல் இந்த மிரருடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி வழியாக பாஸ் ஆகும். இப்போ இதே மாதிரி ஆப்ஜெக்டில் இருந்து இன்னொரு லைட் ரே போய் போல் பி மேலே படும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகி ஏற்கனவே ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிற லைட் ரே கூட போய் இன்ட்ராக்ட் ஆகும். இந்த ரெண்டு லைட் ரேஸும் இன்ட்ராக்ட் ஆகிற இடத்துல நம்ம பிளேஸ் பண்ண ஆப்ஜெக்டோடைய ஒரு டூப்ளிகேட் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே நீங்கள் ரெண்டு விஷயங்களை கவனிக்கலாம். ஒன்று, ஆப்ஜெக்ட் எரக்டா, அதாவது நேராக இருக்குது, அண்ட் அதோட இமேஜ் இன்வெர்ட்டடாக இருக்குது, அதாவது தலைகீழாக இருக்குது. அடுத்து, ஆப்ஜெக்டோடைய ஹைட்க்கும் இமேஜோடைய ஹைட்க்கும் ஒரு வேரியேஷன் இருக்கிறதையும் நீங்கள் ஈஸியாக கவனிக்கலாம். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் மேக்னிஃபிகேஷன் கர்வ்டு மிரர் சர்ஃபேஸில் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். லீனியர் மேக்னிஃபிகேஷனை ஒரு ஃபார்முலாவாக எழுதணும் அப்படின்னா லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல்ஸ் டு ஹைட் ஆஃப் இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது HI டிவைடட் பை H0 அப்படின்னு எழுதலாம். இப்போது நம்ம வரைஞ்சி இருக்க இந்த டயக்ராமில் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். ஒன்று ட்ரையாங்கிள் ஏபிபி அண்ட் இன்னொன்று ட்ரையாங்கிள் A', B', P. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்கும் ஒரே ஆங்கிள் தான். ஏன்னா இன்சிடென்ட் ரே ஆப்ஜெக்டில் இருந்து போல் பி வழியாக பாஸ் ஆகுது, அதை உங்களால் இங்கே கவனிக்க முடியும். ஸோ பி வழியாக பாஸ் ஆகும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேமாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஏபிபி ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம், அதாவது பெரிய ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் போல் பியில் இருக்க ஆங்கிளை டீட்டான்னு கன்சிடர் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு ஆப்போசிட் சைட் வேல்யூ, அதாவது ஏலிருந்து பி வர இருக்க டிஸ்டன்ஸ் H0ன்னு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அதான் ஆப்ஜெக்டுடைய ஹைட். அதே மாதிரி ஏலிருந்து பி வர இருக்க டிஸ்டன்ஸை யூன்னு கன்சிடர் பண்ணலாம். பட் நமக்கு பியிலிருந்து பி வர இருக்க டிஸ்டன்ஸ் பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியாது. ஸோ இங்கே tan தீட்டாவுடைய ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிபி அதில் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு H0 டிவைடட் பை மைனஸ் யூ. H0 அப்படின்றது ஆப்போசிட் சைடில் இருக்குது, டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடில் யூ. அண்ட் இது மிரருடைய ரியல் சைடில் இருக்கிறதுனால இதை மைனஸ் யூ அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ இதிலிருந்து H0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூ tan தீட்டா அப்படின்னு நம்மளால் ஃபார்முலாவை எழுத முடியும். இங்கே தீட்டாவோட வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு கொஸ்டினில் சொன்னாங்கன்னா அப்போது
tan தீட்டாவோட வேல்யூவை இக்னோர் பண்ணிடலாம். அப்போ h0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூ அப்படின்னு மட்டும் எழுதுனா போதும். இதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் பியை கன்சிடர் பண்ணலாம். இங்கேயும் போல் பியில் இருக்க ஆங்கிள் தீட்டா தான். ஸோ இங்கே அதாவது ட்ரையாங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் பியில் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் இமேஜுடைய ஹைட் ஹெச்ஐ. இப்போது இந்த இமேஜ் இங்கே இன்வெர்ட்டடாக தெரியறதா பார்க்கலாம், விச் மீன்ஸ் அது நெகட்டிவ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் அதை நான் மைனஸ் ஹெச்ஐ அப்படின்னு எழுத போகிறேன், டிவைடட் பை மைனஸ் வி. வி ஏன் மைனஸில் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது ரியல் சைடில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து மைனஸ் ஹெச்ஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி டேன் தீட்டா அப்படின்னு எழுத முடியும். இங்கே தீட்டாவோட வேல்யூ ரொம்ப சின்னதாக இருந்தால் அப்போது மைனஸ் ஹெச்ஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வின்னு மட்டும் எழுதுனா போதும். ஸோ இப்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மைனஸ் ஹெச்ஐ டிவைடட் பை ஹெச் நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி டிவைடட் பை மைனஸ் யூ. ஸோ அப்போது ஹெச்ஐ டிவைடட் பை ஹெச் நாட் அதாவது மேக்னிஃபிகேஷனுடைய ஃபார்முலா ஈக்குவல்ஸ் டு மைனஸ் வி பை யூ. அப்போது நமக்கு என்னென்ன மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாஸ்லாம் தெரியுமோ அதை இப்போ எடுத்து எழுதலாம். மேக்னிஃபிகேஷன் m is equal to minus v by u, which is also equal to f divided by f minus u, which is also equal to f minus v divided by f, which is also equal to hi divided by h naught. இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது என்ன நடுவில் ஏதோ புதுசாக 2 ஃபார்முலாவை நைஸாக சொருவி இருக்காரு அதானே? இப்போது அந்த 2 ஃபார்முலாஸும் எப்படி வந்துச்சுன்னு டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு ரிலேஷன் பிட்வீன் யூ வி அண்ட் எஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நடத்தியிருக்கேன். ஒரு வேளை அந்த வீடியோவை நீங்கள் இதுவரை பார்க்கலனா அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ ஏற்கனவே அந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சவங்களுக்காக ரிலேஷன் பிட்வீன் யூ வி அண்ட் எஃப் உடைய ஃபார்முலாவை 1/f இஸ் ஈக்குவல் டு 1/u ப்ளஸ் 1/v அப்படின்னு எழுதலாம். இப்போது 2 பக்கமும் நம்ம u அப்படின்ற டேர்மால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ u டிவைடட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு u டிவைடட் பை u ப்ளஸ் u டிவைடட் பை v அப்படின்னு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இதில் u கேன்சல் ஆயிடுச்சுன்னா u டிவைடட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் u டிவைடட் பை v. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், மேக்னிஃபிகேஷனுடைய ஃபார்முலாவை மைனஸ் வி பை யூ அப்படின்னு எழுதலான்னு தெரியும். அப்போ அதிலிருந்து மைனஸ் 1/m இஸ் ஈக்குவல் டு யூ டிவைடட் பை வி அப்படின்னு எழுதலாம். அதாவது மேலே இருக்க ஸ்டெப்பில் யூ டிவைடட் பை வி அப்படின்னு இருக்க இடத்துல நம்ம மைனஸ் 1 டிவைடட் பை எம்மை ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்க ஈக்குவேஷனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது யூ டிவைடட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/m. இப்போ இந்த ரிலேஷனில் மைனஸ் யூ டிவைடட் பை எஃப் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதுறது மூலயமா, அதாவது 1 டிவைடட் பை எம்மை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு மீதி எல்லா டேர்ம்ஸையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரும், ப்ளஸ் சைன்ஸையும் மாற்றுறோம். ஸோ மைனஸ் யூ டிவைடட் பை எஃப் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1/m அப்படின்னு ஒரு ரிலேஷனை கொண்டு வர முடியும். அப்போ இந்த ரிலேஷன்லேருந்து எம்முடைய வேல்யூ எஃப் டிவைடட் பை எஃப் மைனஸ் யூ அப்படின்னு எழுதலாம். இதே மாதிரி நம்ம ரிலேஷன் பிட்வீன் யூ வி அண்ட் எஃப் ஃபார்முலாவை ஒரு வேளை யூஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 2 பக்கமும் விஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தா அப்போது மேக்னிஃபிகேஷன் m இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் வி டிவைடட் பை எஃப் அப்படின்ற ஃபார்முலா கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் கொஞ்சம் நடுவில்லாம் சொருகியிருந்த மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாஸ். இப்போது உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு சின்ன டேப்லர் காலம் தெரியும். இந்த வேல்யூஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா மேக்னிஃபிகேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டேபிளில் மேக்னிஃபிகேஷன் வேல்யூஸை 2 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 செட் ஆஃப் வேல்யூஸை பாருங்கள். இதே மாதிரி மேக்னிஃபிகேஷன் எம்மை ப்ராக்கெட்ஸ்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணி இருந்தால் அப்போது இமேஜுடைய சைஸை அது டினோட் பண்ணுறதா அர்த்தம். அதாவது ப்ராக்கெட்குள்ளே இருக்க எம்முடைய வேல்யூ 1 விட லார்ஜாக இருந்தால் அப்போது இமேஜ் என்லார்ஜா, அதாவது ஒரிஜினல் விட பெருசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே ப்ராக்கெட்குள்ளே இருக்க எம்முடைய வேல்யூ 1 விட கம்மியாக இருந்தால் அப்போது இமேஜ் டிமினிஷ்டா, அதாவது ஒரிஜினல் விட சின்னதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து 2 செட் ஆஃப் வேல்யூஸ் இமேஜுடைய பொசிஷனை டினோட் பண்ணுது. அதாவது
இமேஜ் நேராக இருக்கா இல்லை தலைகீழாக இருக்கா அப்படின்றத இந்த ரெண்டு செட் ஆஃப் வேல்யூஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ எம் உடைய வேல்யூ 0 விட கம்மியாக இருந்தால் இமேஜ் இன்வெர்ட்டடாக இருக்குது, அதாவது தலைகீழாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவே எம்முடைய வேல்யூ 0 விட அதிகமாக இருந்தால் அப்போ இமேஜ் எரெக்டாக, அதாவது நேராக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அடுத்து லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லீனியர் மேக்னிஃபிகேஷனுக்கும் லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷனுக்கும் பெருசாக எதுவும் வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு ராடை அலாங் த பிரின்சிபல் ஆக்சிஸ் பிளேஸ் பண்ணி அதோட மேக்னிஃபிகேஷனை ஒரு லென்ஸ் வழியாக கவனிச்சா அது பேர் தான் லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன். ஸோ இப்போ நான் ராட் மாதிரி இருக்க ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து ஒரு கான்கேவ் மிரருடைய பிரின்சிபல் ஆக்சிஸில் பிளேஸ் பண்ணுறேன். இந்த ராடுடைய ஒரு எண்ட்லேருந்து போல் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் u1, அதே மாதிரி இன்னொரு எண்ட்லேருந்து போல் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை u2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ராடுடைய மேக்னிஃபைடு இமேஜை பார்க்கும்போது நீங்கள் கவனிக்கலாம், ராட் ஒரிஜினலாக இருந்த அதே ஷேப்பில் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னு. அப்போது இங்கே புதுசாக இருக்க டிஸ்டன்ஸை v1 அண்ட் v2 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த கண்டிஷனுக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா எழுதுறது ரொம்பவே சிம்பிள். லீனியர் மேக்னிஃபிகேஷனுக்கு ஹைட் யூஸ் பண்ணது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லாங்கிடியூடினலுக்கு லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன் ml இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் இமேஜ் டிவைடட் பை லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது ஹைட்டுன்னு போட்ட இடத்த லென்த்துன்னு மாற்றிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ml தட் இஸ் எல்ன்றது இங்கே லாங்கிடியூடினல் அப்படின்றத டினோட் பண்ணுது, இஸ் ஈக்குவல் டு v2 மைனஸ் v1 டிவைடட் பை u2 மைனஸ் u1, அதாவது டிஃப்ரென்ஸ் இன் லென்த் ஆஃப் இமேஜ் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் இன் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட். இதுவே ஆப்ஜெக்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ இதை ஷார்ட்டாக மைனஸ் டிவி டிவைடட் பை டியூ அப்படின்னு எழுதுனா கூட போதும். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரிலேஷன் பிட்வீன் u, v அண்ட் f ஃபார்முலாவை எடுத்துக்க போகிறோம். 1/v + 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 1/v அப்படின்ற டேர்மு v டு த பவர் -1 ப்ளஸ் 1/u அப்படின்ற டேர்மு u டு த பவர் -1 ஈக்குவல்ஸ் டு 1/fன்ற டேர்மு f டு த பவர் -1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ தட் இப்போ நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா -v to the power -1 -1 dot dv minus u to the power -1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -u to the power -1 dot du f to the power -1 டிஃபரன்ஷியேட் ஆகும்போது 0 ஆகிடும். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, fன்றது ஃபோக்கல் லென்த்துடைய வேல்யூ. ஒரு மிரருக்கு ஃபோக்கல் லென்த்துடைய வேல்யூ எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட்ன்றதுனால டிஃபரன்ஷியேட் ஆகும்போது 0 ஆகிடுது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் -v to the power -2 dot dv minus u to the power -2 dot du is equal to 0. அப்போ இதிலிருந்து -dv divided by v square, அதாவது v to the power -2 இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் டினாமினேட்டருக்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ -dv divided by v square minus du divided by u square is equal to 0. இப்போது -du டிவைடட் பை u ஸ்கொயரை திரும்ப ரைட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போது -dv டிவைடட் பை v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு du டிவைடட் பை u ஸ்கொயர். ஸோ அடுத்து இந்த dv du இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஒரே பக்கமும் u ஸ்கொயர் v ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் ஒரே பக்கமும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ -dv டிவைடட் பை du இஸ் ஈக்குவல் டு v டிவைடட் பை u ஹோல் ஸ்கொயர். இப்போது மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாஸில் ஒரு முக்கியமான ஃபார்முலாவை யோசிச்சு பாருங்கள். மேக்னிஃபிகேஷன் m இஸ் ஈக்குவல் டு v டிவைடட் பை u அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ -dv டிவைடட் பை duவை மேக்னிஃபிகேஷன் ஸ்கொயர் m ஸ்கொயர் அப்படின்னு கூட எழுதலாம். அடுத்து சூப்பர்ஃபிஷியல் மேக்னிஃபிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் ஒரு மேக்னிஃபிகேஷன் லென்ஸ் வழியாக நீங்கள் ஒரு இன்செக்டை அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது அதோட ஆக்சுவல் சைஸ் விட அது இன்னும் நல்லாவே உங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் இங்கே என்ன நீங்கள் கவனிக்கலாம்னா அதோட லென்த் மட்டுமோ இல்லை அதோட விட்த் மட்டுமோ உங்களுக்கு அதிகமாக தெரியல. இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் இன்க்ரீஸ்டாக தெரியுது. இந்த மாதிரி ஒரு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக பிளேஸ் பண்ணும்போது ஏற்படுற மேக்னிஃபிகேஷனை தான் நம்ம சூப்பர்ஃபிஷியல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
ஒரு நிமிஷம். ஐ திங்க் அவர் என்னமோ சொல்ல நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்னது? கேன் ஐ கோ நவ்? ஓ, ஓகே ஓகே, நீங்கள் கிளம்பலாம். உங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு. நான் வேறு ஒரு இன்செக்டை வச்சு இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்டால் ரொம்ப சினுங்கிறது. எனிவே வி கேன் கம் பேக் டு த கிளாஸ். அப்போது இந்த இன்செக்டோடைய ஹைட்டும் விட்த்தும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஹைட் ஆஃப் இமேஜ்க்கு மேக்னிஃபிகேஷன் இன்ட்டு ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னும், அதே மாதிரி விட்த் ஆஃப் இமேஜ் கண்டுபிடிக்க மேக்னிஃபிகேஷன் இன்ட்டு விட்த் ஆஃப் ஆப்ஜெக்ட்னும் எழுதலாம். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். லீனியர் மேக்னிஃபிகேஷன் m ஈக்குவல்ஸ் டு hi டிவைடட் பை h0. ஹைட் அப்படின்றது லென்த்துடைய ஒரு மெஷர்மெண்ட் இல்லையா? அப்போ அந்த லென்த்துடைய மெஷர்மெண்ட்டை நம்ம விட்த் அப்படின்னு எழுதலாம். ஸோ wi டிவைடட் பை w0 அப்படின்னு எழுதினாலும் அது லீனியர் மேக்னிஃபிகேஷனுடைய ஃபார்முலா தான். இப்போ ஹைட் ஆஃப் இமேஜ் அதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தோம். மேக்னிஃபிகேஷன் இன்டூ h0. அதே மாதிரி விட்த் ஆஃப் இமேஜை எப்படி எழுதலாம்னு பார்த்தோம். மேக்னிஃபிகேஷன் இன்டூ w0, அதாவது விட்த் ஆஃப் ஆப்ஜெக்ட். இங்கே ஏரியாவை a அப்படின்ற டேர்மால் குறிச்சிக்கலாம். அப்போது ஏரியா ஆஃப் ஆப்ஜெக்டுடைய ஃபார்முலாவை h0 இன்டூ w0 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி ஏரியா ஆஃப் இமேஜுடைய ஃபார்முலாவை hi இன்டூ wi அப்படின்னு எழுதலாம். நமக்கு தான் hi அண்ட் wi உடைய வேல்யூஸ் ஏற்கனவே தெரியுமே, அதாவது m இன்டூ h0 அண்ட் m இன்டூ w0. அப்போ அதை எடுத்து வந்து ஏரியா ஆஃப் இமேஜ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் எம்ன்ற டேர்ம்ஸை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது m² இன்டூ w0 இன்டூ h0 அப்படின்னு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இதிலிருந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் இமேஜ் இஸ் ஈக்குவல் டு மேக்னிஃபிகேஷன் ஸ்கொயர் m² இன்டூ ஏரியா ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எழுத போகிறோம். அப்போ சூப்பர்ஃபிஷியல் மேக்னிஃபிகேஷன் ms உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரியா ஆஃப் இமேஜ் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது சூப்பர்ஃபிஷியல் மேக்னிஃபிகேஷன் ms இஸ் ஈக்குவல் டு m² அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். இதில் உங்களால் என்ன புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, இப்போ சூப்பர்ஃபிஷியல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது ஏதோ ஒரு லென்த்தை மட்டும் சம்மந்தப்பட்டதில்ல. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா. மொத்த ஏரியாவுமே எவ்வளோ மேக்னிஃபை ஆகியிருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் சூப்பர்ஃபிஷியல் மேக்னிஃபிகேஷன்.